இன்றைக்கி ரெசிபி தால் ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். பருப்பு நல்லா ஊறியாச்சு. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். 200 கிராம் பருப்பு சேர்த்துட்ருக்கேன். அதுக்கு 300 கிராம் அளவு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரைசல் சேர்க்கறதுனால மாவு அரைக்கும் போது கெட்டியாக தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நம்ம பணியாரம் வாக்கும் போது கரெக்டாக வரும். வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பணியார பேன் எடுத்துக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துட்டு மாவை அதில் வாத்திடலாம். மாவை விட்டுட்டு சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். இதே பணியாரத்தை வெல்லம் சேர்க்காமல் வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி உப்பு பணியாரமாகவும் பண்ணலாம். அதுவும் ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான பணியாரமும் கூட அது. இன்றைக்கி நான் ஸ்வீட்டில் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்வீட்டில் பண்ணுறதுனால நான் அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்துட்டேன். சப்போஸ் நீங்கள் காரம் பண்ணுறாந்தா ஏலக்காய் சேர்க்காமல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பருப்பில். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை சிம்லேயே வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவு நல்லா வெந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போது ஸ்டிக்கில் ஒட்டாமல் வரணும். அப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ப்ரோட்டீன் ரிச்சான பணியாரம். இதில் ரைஸ், கோதுமை, ரவா எதுவுமே சேர்க்கல. பருப்புலே பண்ணதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.